இருக்கேன். இப்போ இந்த பிடிடிஆர்டி தேர்வு வந்து சென்னை கார்பரேஷனில் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் நான் இங்கே இந்த போராட்டம் முழுக்க அரசோட கவனம் ஈர்ப்பு ஒரு அறவழி போராட்டத்தை தான் நாங்கள் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். இந்த அறவழி போராட்டத்தோட முக்கியமான கோரிக்கை என்னென்னா, கிட்டத்தட்ட தேர்வு எழுதின நபர்கள் வந்து 40,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தேர்வு எழுதினாங்க. அந்த தேர்வுக்கு உரிய 2013, 2017, 2019, 2021 அந்த தேர்வில் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு மறு நியமன தேர்வு என்று இந்த அரசு அறிவித்தது. இந்த அரசு அறிவித்த ஒன்றை தான் நாங்கள் வந்து இந்த அரசு இந்த எதிர்க்கட்சியாக இருக்கும்போது என்ன சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த நியமன தேர்வை எடுத்துவிட்டு உங்களுக்கு நேரடியாக தகுதி தேர்வில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு நேரடியாக நியமனம் வழங்குவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க. ஆனால் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது என்னென்னா, அதெல்லாம் முறையிட்டு நாங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு, தமிழ் தகுதி தேர்வு, ஆசிரியர் நியமன தேர்வு 3 தகுதி தேர்வுகளை எழுதி வெற்றி பெற்றும் எங்களுக்கு பணியாணை வழங்கவில்லை. பணியாணை வழங்கணும்னா கிட்டத்தட்ட முதலமைச்சர் அறிவித்தார், பள்ளிக்கல்வித்துறை சார்பில் வந்து நவம்பர் 30க்குள்ளார வந்து எங்களுக்கு பணியாணை வந்து வழங்கப்படும் என்று எங்களுக்கு